நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவேதிகுடி சிவஸ்தலம் ஸ்ரீ மங்கையர்க்கரசியார் ஸ்ரீராஜ்ஞி மங்கையர்க்கரசி அம்பிகா சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அனுகிரகம் அற்புதமான சிவஸ்தலம் திருவேதிகுடி. சப்தஸ்தானத்தில் இது வேதங்கள் பூஜை செய்த சிவஸ்தலம். வேத தீர்த்தம் என்று கோவில் வாசலில் இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் போன்ற 4 வேதங்களும் இறைவனை பூஜை செய்ததால் இந்த ஊருக்கு உள்ள சுவாமிக்கு வேதபுரீஸ்வரன் என்று பெயர். பிரம்மா பூஜை செய்ததனால வேதபுரீஸ்வரன் என்று பெயர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சேக்கிழார் போன்ற பெருமக்கள்லாம் இந்த இறைவனை பூஜை செய்திருக்கிறார்கள். இந்த சுவாமி தரிசனம் அற்புதமான அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். ஸ்வாஹா வேதபானத்தை தரிசிப்போம். கிரந்ததே ஸ்வாஹா, வக்ரந்ததே ஸ்வாஹா, ப்ரோசதே ஸ்வாஹா, ஸ்வாஹா கந்தாய ஸ்வாஹா, கிராதாய ஸ்வாஹா, ஸ்வாஹா யானாய ஸ்வாஹா, பானாய ஸ்வாஹா, சந்தீயமானாய சந்திதாய ஸ்வாஹா, விஜத்யமானாய விசருத்தாய ஸ்வாஹா, பலாஜிஷ்யமானாய பலாஜிதாய ஸ்வாஹோபரக்யஸ்தே ஸ்வாஹோபரதாய நிவேக்ஷதே ஸ்வாஹா, நிவிஷமானாய நிவிஷ்டாய ஸ்வாஹா, நிஷத்ஸதே ஸ்வாஹா, நிஷீததே ஸ்வாஹா, நிகண்ணாய ஸ்வாஹா, ஜிஷ்யதே ஸ்வாஹா, சீனாய ஸ்வாஹா, ஜிதாய ஸ்வாஹா, நிபத்ஸ்யதே ஸ்வாஹா, நிபத்யமானாய ஸ்வாஹா, நிபன்னாய ஸ்வாஹா, சேஷ்யதே ஸ்வாஹா, शयिदाय स्वाहा, सम्मीलिष्यते स्वाहा, सम्मीलते स्वाहा, सम्मीलिताय स्वाहा, सप्स्यते स्वाहा, प्रभते स्वाहा, उत्ताय स्वाहा, प्रबोध्यते स्वाहा, प्रबुध्यमानाय स्वाहा, प्रबुद्धाय स्वाहा, जागरिष्यते जाग्रते स्वाहा, जागरिताय स्वाहा, शुश्रूषमाणाय स्वाहा, जिन्वते स्वाहा, युताय स्वाहा, वीक्षिष्यते स्वाहा, वीक्षमाणाय स्वाहा, वीक्षिताय स्वाहा, संहास्यते स्वाहा, ध्यानाय स्वाहोध्यानाय स्वाहा, विवर्धते स्वाहा, विवर्तमानाय स्वाहा, विवर्ताय स्वाहोत्सास्यते स्वाहोत्थिताय स्वाहा, विधविष्यते स्वाहा, विधो स्वाहोत्क्रक्यस्यते स्वाहोत्क्रामते स्वाहोत्क्राः स्वाहा, जग्रमिष्यते स्वाहा, जग्रम्यमानाय स्वाहा, स्वाहा गण्डोजिष्यते स्वाहा, गण्डोजमानाय स्वाहा, गण्डोजिताय स्वाहा, निगरिष्यते स्वाहा, निगषमानाय स्वाहा, निगषिताय स्वाहा, यदप्तिदस्मै आयत्तिवदस्मै स्वाहा, जन्मेहदस्मै स्वाहा, गच्छगत्करोदस्मै स्वाहा, रेदसे स्वाहा, प्रजाभ्य स्वाहा, अदरणाय स्वाहा, दर्भस्मै स्वाहा, अग्नजे स्वाहा, वाजवे स्वाहा, सूर्याय स्वाहा, तमस्य तस्य तमसि सत्यमसि सत्यस्य सत्यमस्कृतस्य पन्था बाणाच्छाजामद जनामद सत्ययत्तं प्रजापतिरस्य दिगदस्मिन् वाजिने वडभस्कर्ध दिवसूर्येण विशोपवृणानः पवते अव्यन् वशुन्न गोपायिर्यपरिष्मा. திருஞான சம்பந்தரால் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற சிவஸ்தலம் என்று சொன்னோம். இந்த இறைவனை யார் வந்து தரிசனம் பண்ணுறார்களோ, சேவிக்கிறார்களோ, திருமணத்தடையை உடனே போக்கிடுவர். நாம் அம்மையப்பராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தானே கேட்க முடியும் இல்லையா? அவர் வந்து கைலாசன்னு சொல்லக்கூடிய முக்தியை அழிக்கக்கூடிய சுவாமி. உருவாருகமி பபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத், அமிர்தன்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தை தரக்கூடிய பரமேஸ்வரன்ட்ட நாம் இகலோக சௌக்கியத்தை கொடுப்பார்னா கண்டிப்பாக கொடுப்பார். யார் யார் எதற்கு அதிகாரியோ அதை தரக்கூடியவர், தர வல்லவர். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் பற்றி திருஞான சம்பந்தர் சொல்லும்போது சொல்கிற, இவர் இணைவாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட, வாழை மடுநாதர் என்ற இந்த இறைவனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. பின்னால் இருக்கின்ற
நான் ஸ்வயம்பு மூர்த்தி பின்னால் இருந்த மடுவில் வாழை மீன்கள்லாம் விளையாடினதான். அந்த ஜலாசயத்து பக்கத்தில் இந்த சிவஸ்தலம் இருக்குது. அவர் வந்து தரிசனம் பண்ணும்போது இவ்வளோ அழகாக ஒரு காட்சி அவருக்கு கிடைக்கிறது. மேலும் அவர் சொல்ல தன்னுடைய பதிகத்தில் கன்னியரோடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி யருமங்கலம் மிக மின்னியலும் நுண்ணிடை நன்மங்கையர் இயற்றுபதி வேதி குடியே அப்படிங்கிற வா. திருமணத்தடை ஒரு ஒரு வாழ்க்கைன்னு என்றால் அழகான தம்பதியாக வாழணும், தம்பதியாக சேர்ந்து பக்தி பண்ணணும். தனியாக பக்தி பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏகாந்தே சுகமாசியதான்னு வேதாந்தமான உபனிஷத்தெல்லாம் சொல்கிறது. அடியாறுகளுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம், அமுது படைக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே 63 நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் தம்பதியாக தான். அதாவது இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த சிவத்தொண்டை செய்திருக்கிறார். அத்தனை பேரும் போட்டி போட்டுண்டு அத்தனை சிவபக்தர்களுக்கு, சிவனடியார்களுக்கு, ஆஸ்திக பெருமக்களுக்கு அமுது படைக்கும் பாக்கியம், போஜனம் பண்ணி வைக்கும் பாக்கியம் தம்பதியாக இருந்தால் தானே, மனைவின்னு ஒத்தி இருந்தால் தானே அந்த அமுது படைக்கிற பாக்கியம் கிடைக்கும். அதுக்காகவாது நாம் விவாகம் செய்து கொள்ளணும். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் என்று வந்தால் அதுக்கு விவாகச்ச விவாதச்ச சமயோரேவ சோபதே அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம். காலத்தில் விவாகம் நடக்கணும், அகாலத்தில் காலம் தப்பி கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்போது அந்த கல்யாணம் காலத்தில் நடக்கணும்னா அது கிரகங்களுடைய இடைஞ்சல்லாம் நமக்கு எல்லாருக்கும் விட்டு விலகணும். பல சிவனடியார்கள், சிவபக்தர்கள், பல ஆஸ்திக பெருமக்கள் நம்மளுடைய சிவஸ்தல யாத்திரையில் கூடவே வந்துருக்கேள். அவர்கள் அனைவரும் காலத்தில் விவாகம் செய்து கொண்டு அனைவரும் சிவ கைங்கரியம், சிவ தொண்டு செய்யணும். அதுக்கு ஏதாவது கிரகங்களுடைய பாதைகள்லாம் இருந்தால் இந்த இறைவனை வழிபட்டால் உடனே சரியாயிடும். வேதபுரீஸ்வரர் அனுக்கிரகமூர்த்தி. வில்வ மரத்துக்கு அப்படி ஸ்தலவிருட்சம் வில்வ மரம், அதுக்கு கீழே எவ்வளோ அழகாக காட்சி தரார் பாருங்க. பேர்பட்ட இறைவனை இங்கே வந்து தரிசிக்கணும். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவேதிகுடி வேதபுரீஸ்வரர் தரிசனம் செய்தாச்சுன்னா காலத்தில் விவாகம் நடக்கும். அதுதான் விசேஷம் என்று சொன்னோம். காலத்தில் குழந்தைகள் பிறக்கும். அவர் சொல்கிறாரே, விரும்பிய என்னென்னலாம் சௌபாகியம் விரும்புகிறீங்களோ அத்தனையும் கொடுப்பார். ஏவா பப்ரோ விருஷபேகிதான வேதம் சொல்கிறது. ஹே விருஷபா அப்படின்னா காமானாம் அபிவருஷக, கெட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரனே, எனக்கு நீ இகலோகத்துக்கு வேண்டிய காலத்தில் விவாகம், அதற்கு பிறகு நல்ல ஒரு நன்மக்கள், சத்புத்திரன், இதெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும்பா பரமேஸ்வரா அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய வேதங்கள் பூஜை செய்த பிரம்மா பூஜை செய்ததால் திருவேதிகுடி. இன்னொரு விசேஷம், இந்த ஊர் சுவாமியை வந்து குழந்தையாக இருக்கும்போது கூட்டின்னு வந்து இறைவனை தரிசனம் பண்ணியாச்சுன்னா பிரம்மா பூஜை செய்ததுனால கல்வியில் பெரிய வித்வானாக வந்துடுவானாம். அது எந்த அவரவர்களுடைய கல்வியாகட்டும், வேதம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய வித்தியார்த்திகளை இந்த சுவாமியை வந்து தரிசனம் செய்து அதற்கு பிறகு பாடசாலையில் கொண்டு போய் விட்டோன்னா பெரிய வித்வானாக வந்துடுவான் அப்படின்னு இந்த க்ஷேத்திர மகாத்மியமானது கர்ஜிக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதமான சிவஸ்தலம் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் போன்ற பெரியவாலாம் பூஜை செய்த பாடின சிவஸ்தலம் திருவேதிகுடி. அந்த இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் இன்று ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு மங்கையர்க்கு அரசி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால நாம் அனைவரும் இகலோக அஷ்ட ஐஸ்வர்யம் நவநிதியும் அடைஞ்சு சகல சௌபாகியத்தையும் அடைஞ்சு பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகத்துக்கு பாத்திரமாகணும். சுற்றிலும் பார்த்தா 108 சிவலிங்களை, இந்த பிராகாரத்தில் 108 சிவலிங்கம் இருக்குது. இது சும்மா ஒரு பிரதட்சணம் பண்ணினாலே போதும். இது குக்கிராமமாக இருக்குது, இருக்கிற இடம் தெரியல, ரகசியமாக இருக்குது, வந்து பார்க்கணும். வந்து தரிசனம் செய்து திருவேதிகுடி தரிசனம் செய்து இறைவனை வணங்கி இந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு அத்தனை பேரும் பாத்திரமாகணும் பிரார்த்திக்கிறோம். அடுத்த சிவஸ்தலத்தில் அதை தரிசிப்போம், சந்திப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த இந்திரன், அக்னி, யம, நிருதி, இந்த திக்கில் பொதுவாக ஜேஷ்டாதேவின்னு சொல்லுவாள். ஆனால் இங்கே இருக்கிறது லக்ஷ்மி நாராயண பெருமாள். அதற்கு பிறகு சிவபக்த ஆஞ்சநேயர். ராமபக்த ஆஞ்சநேயராகவும் சிவபக்தர் ஆஞ்சநேயர் எல்லாம் ஒன்று தானே. அப்படி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய சன்னதி இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. லக்ஷ்மி நாராயண பெருமாள் பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் அழகாக இருக்கார் பாருங்கள். ஆஞ்சநேயர் மகாதேவ